சினிமா பிரபலங்கள் தொடர்ந்து டைவர்ஸ் சேருறது, அப்புறம் ஒண்ணா போறது, அப்புறம் இது மாதிரி வர்றது. சினிமா நடிகர்களை பார்த்துட்டு மாறின காலமெல்லாம் மலையேறி போச்சம்மா. இன்னைக்கு அதெல்லாம் அந்த மாதிரி மடத்தனமாக ஃபாலோ பண்ணுற இதெல்லாம், அதனால தான் ஃபேன்ஸுன்னு பேர். ஃபேன்னாக்கா என்ன தெரியுமா? ஃபெனாட்டிக்ஸ், வெறி பிடிச்சவன் அர்த்தம். இவ்வளோ ஷோ, அப்புறம் அந்த காரை கொண்டு போய் எங்கே நிறுத்திட்டாங்க, வெளியில் நிற்கிறோம் ஆயிரக்கணக்கான. அது ஒரு உள்ள மண்டபத்துக்குள்ள போனாக்கா எண்ணி பார்த்தா ஒரு 500 பேர் கூட தேரும். அதுலேயும் 3 இது. பெரும் பணக்காரர்கள் ஒரு 10 அடி தூரத்துக்கு ஒரு பேரிகேட், ஒரு அளவுக்கான பணக்காரர்கள் அடுத்த பேரிகேட், ஒரு கொஞ்சம் ரைட்டு பரவாயில்ல அவங்க, அல்பங்கள் நாங்கள்லாம் பின்னாடி பிரித்து வச்சுருந்தாங்க. கல்யாணத்தில் இந்த மாதிரியான ஏற்பாடுகள். அது அப்பதான் நினச்சிக்கிட்டேன், திடீர்னு பணக்காரான இப்படித்தான் தான் பண்ணுவாங்க. ஃபைன் சார், ஓகே. இப்போ இது எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த சினிமாக்காரர்கள் இவங்களுக்கெல்லாம் இந்த விளம்பரங்கள் தேவை. ஆனால் என்ன பரிதாபம், அந்த திருமணத்தை பற்றி எந்த பத்திரிகையும் நான் பார்க்கல.